தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநில யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை இன்று முதல் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 4ஆம் தேதி முதல் கணக்கெடுப்பு பணி நடைபெறும் என்றும் பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் எனவும் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரி ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் SIR எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்ற போது லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக கடும் எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் தெரிவித்தன. இது மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயல் என கூறி தமிழகத்தில் நடத்தக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட 12 மாநில யூனியன் பிரதேசங்களில் SIR நடவடிக்கை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக ஒரு புகார் கூட வரவில்லை என்று தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கோவா மற்றும் யூனியன் பிரதேசங்களான புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற இருப்பதாகவும் அறிவித்தார். 1951ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் 8 முறை சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும், கடைசி சிறப்பு தீவிர திருத்தம் 2002-2004ஆம் ஆண்டு காலகட்டங்களில் நடைபெற்ற நிலையில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்கள் பெயர் இடம்பெறுவது, இடம்பெயர்வு, மறைந்த வாக்காளர்கள் பெயர்கள் இருப்பது, வெளிநாடுகளில் இருந்து ஊடுருவியவர்கள் உள்ளிட்ட காரணங்களுக்காக சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் விளக்கமளித்தது. தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணி நடைபெறவுள்ள 12 மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் இன்று முதல் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் மட்டுமே இந்த 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படும். SIR के समय EROs और AEROs मिलकर सबसे पहला जो काम करेंगे वो इन्यूमरेशन फॉर्म्स को प्रिंट करेंगे. जिन राज्यों में SIR हो रहा है या अभी होने वाला है, उनकी मतदाता सूची आज रात को 12 बजे फ्रीज कर दी जाएगी. SIR நடவடிக்கையின்படி இன்று முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை கணக்கெடுப்பு படிவத்திற்கான அச்சிடுதல் பணி மற்றும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நவம்பர் 4ஆம் தேதி கணக்கெடுப்பு பணி தொடங்குகிறது. இது டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும். அடுத்த 4 நாட்களுக்கு பின்னர், அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சேபனைகள் இருந்தால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நாள் முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பணிகள் அனைத்து முடிந்த பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அக்டோபர் 29ஆம் தேதி தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார்.